எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹேர் க்ரோத்துக்கு கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே லயாக் அந்த டேக் அந்த மாதிரிலாம் நான் வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன். பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா குவிக்கா ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ஹேருக்கு தேவையான கேர் எல்லாம் எடுத்துக்கணும்னா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து ரெடி ஆகணும். ஈஸி கேர் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன். ரொம்பவே ஈஸிங்க. என்னன்னா நம்ம மார்க்கெட்ல அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த ஆயில் பேசிக்கா வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ரூட் இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட். ஹேர் க்ரோ ஆன ஹேரை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணறதுக்கு ரொம்ப 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 அது திரும்ப ரிப்பேர் பண்ணி அந்த நார்மல் இப்போ ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரை ஹேர் வருது, நீங்க கலரிங் பண்ணதுனால ட்ரை ஹேர் வருது, அப்படிலாம் ஹேர்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஆக்சுவலா கியூரபிளான்னு பார்த்தா ரொம்ப 100% கிடையாது. உண்மையாவே ஸ்பிளிட் எண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கட் பண்ண தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரை ஹேர் பாத்தீங்கன்னா முடிஞ்சா அது லென்த் ஜாஸ்தி இருக்கும்போது கட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா ட்ரை ஹேருக்கு வந்து இது அதே தான், இந்த ஆயில் இதுதான் மெயின். அது மெயினா பாத்தீங்கன்னா அந்த ரூட்ஸ்ல நம்ம வந்து எவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேரோட க்ரோத்தும் சரி, ஹேரோட டெக்ஸ்டரும் சரி அவ்வளவு நல்லா இருக்கும், அழகா மெயின்டைன் ஆகும். ஸோ இது டெய்லி கேர்னு சொல்லலாம், இல்லை வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி நீங்க இப்பெல்லாம் ஹேர் பாத் எடுத்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். ஈஸியா ஒரு குட்டி குட்டி ஆயில்ஸை வச்சு உங்களுக்கு நான் இன்னைக்கு ஹேர் கேர் காட்ட போறேன். வாங்க போறேன். சிம்பிளா ஒரு 4 ஆயிலை வச்சுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த இது கேரை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் இல்லை. இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிவிடி ஆயில், தேங்காய் எண்ணெய், பியோர் தேங்காய் எண்ணெய், அது செக் எண்ணெய் உங்க வீட்டில் இருந்தாலும் ஓகே. அதர்வைஸ் உங்களுக்கு மார்க்கெட் ப்ராடக்ட் பேராஷூட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பிவிடியா இருக்கட்டும், அந்த மாதிரி கோகனட் ஆயில் பேசிக்கா மற்ற எல்லா ஆயிலை விட கோகனட் ஆயில் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப சேஃபு. நிறைய ஸ்கின் டைப்புக்கும் அது ஒத்துக்கும். ஸோ கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் டீ ட்ரீ ஆயில். இந்த டீ ட்ரீ ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி பாக்டீரியல், அதாவது உங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கே தெரியாம ஸ்கேல்ப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகும், அதனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் வரும், அதனால உங்களுக்கு ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம போகும். ஸோ அதுக்கு டீ ட்ரீ ஆயில் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது, ஹேரோட டெக்ஸ்டருக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி. இந்த ரோஸ்மெரி ஆயில் பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் அண்ட் திக்னிங். இப்போ எனக்குலாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா நான் இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வகுடு எடுக்கிறோங்க, இந்த வசுந்தராக்கு எல்லாருக்குமே நீங்க நார்மலா ஹேரை விரிச்சு போட்டீங்கனாலே தானா அந்த வகுடு விழுந்துடும். எந்த இடத்துல உங்களுக்கு ஹேர் எப்பவுமே எந்த மாதிரி நம்ம வாடுறோமோ, ஹேரை நம்ம வாரி டைப் பண்றோமோ அதே மாதிரி தான் ஹேர் நார்மலா விரிச்சு விடும்போது ஃபால் ஆகும். உங்களுக்கு இந்த இடம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு அந்த க்ரோத் கம்மியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேசிக்காவே ஸ்கேல்ப்ல ஆரம்பிக்கணும், உச்சியில தான் ஆரம்பிக்கணும். ஸோ உச்சியில ஆரம்பிக்கும் போது இந்த மெயினா ஃப்ரண்ட்ல வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. அதே மாதிரி லாவெண்டர் ஆயில் பாத்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிள் தான், அவைலபிள் அண்ட் டிஃப்ரெண்ட் வேற வேற ப்ராடக்ட் இருக்கு. நான் இப்போ வந்து சோல் ஃப்ளவர்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன். பட் பேசிக்கா எல்லா பிராண்ட்ஸ் கம்பெனி இப்போ வந்து ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. ஸோ இதுல இந்த லாவெண்டர் ஆயில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரூம் ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணுவாங்க. ஹால் ஸ்ப்ரேன்னா ஒரு சூதனிங் எஃபெக்ட், மைண்ட் காம் பண்ணி கொடுக்கும், சூதனிங் எஃபெக்ட், அதுக்கப்புறம் ஆன்டி டேண்ட்ரஃப். அண்ட் இந்த சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும் போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கேல்ப்ல. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும் இந்த லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி காம் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன் ஆகாத போதே டென்ஷன் ஆகி முடி கொட்டுது அப்படின்னு சொல்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டென்ஷனை குறைச்சி கொடுக்கும் இந்த லாவெண்டர் ஆயில். ஸோ இந்த 4 ஆயில் தான் நான் சேர்த்து அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அடுப்புல மற்ற ஆயில் எதுவுமே நீங்க சுட பண்ண வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் கோகனட் ஆயிலை மட்டும் நீங்க சுட பண்ணிக்கோங்க. லேஸா வெதுவெதுப்புல சுட பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு 1 மினிட் கூட தேவைப்படாதுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி உங்களுக்கு அடுப்புல காமிச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு சூடாயிடும் ஆயில். இந்த ஆயில்ல தான் மற்ற ஆயிலை நம்ம கலந்து இது ஸ்கேல்ப்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் டீ ட்ரீ ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராப், அவ்வளோதாங்க. இவ்வளோ போட்டால் போதும்.
ஸோ நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இதை போய் நம்ம யூஸ் பண்ணுறதான்னு யோசிக்க வேண்டாம். 2 ட்ராப்ஸ். அப்புறம் லாவெண்டர். இது எல்லாமே உங்களுக்கு 2 ட்ராப்ஸ் போதும் ஆக்சுவலாக. அவ்வளோதான், நல்ல அரோமாக இருக்கும். உங்களோட ஆயில் இவ்வளவே தான். ஓகே, இப்போது எல்லா ஆயிலும் சேர்த்தாச்சு. சூடாக இருக்கான்னு பார்த்துட்டேன். இது பேசிக்காக இந்த எதுக்கு நம்ம சுட பண்ணுறோன்னா, ஸ்கேப்ல போடும்போது நல்லா சூடாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ரூட்ஸில் இறங்கும். இல்லைன்னா நீங்கள் சுட பண்ணாமல் போடும்போது வேணும்னா நல்லா டவலை சூடு தண்ணியில் நல்லா போட்டு அது சோப் பண்ணி அது லேசாக புழிஞ்சிட்டு அதை எடுத்து நம்ம தலையில் கட்டிக்கிட்டாலும் நல்லது. இந்த ஸ்டீமிங் பியூட்டி பார்லர் பண்ணால் ஸ்டீமிங் பண்ணுறாங்க, அதுக்கு பதில் வீட்டில் எப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த ஆயில் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லா நான் சொன்னேன்ல, இது நல்லா தொட்டுக்கிட்டு இந்த ஸ்கேல்ப் அழகாக இல்லைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுவாங்க. எதுக்கு வந்து பஞ்சு பண்ணுறாங்கன்னா, ஜாஸ்தி உங்களுக்கு வந்து ஒரே டைமில் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அவங்க வந்து ஃபார் தட் ரீசன் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது ஆயிலு அப்படிங்கிறதுனால. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆயில் யூஸ் பண்ண மாட்டீங்க. பேசிக்காக ரூட்ஸ் எல்லாத்துலேயும் படுற மாதிரி இந்த மாதிரி. எனக்கு மெயினாக ஃப்ரண்ட்டு தாங்க, ஏன்னா நம்ம பேக் ஹோம் பண்ணுவோம். பேக் ஹோம்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து பண்ணுவோம் ஷூட்டிங்கில். ஸோ ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கில் வந்து நல்ல உங்களுக்கு அந்த ரூட்ஸ் நல்ல தேய்க்கோம் இருந்தால் இப்படி எடுத்து இது ஒரு இதுவாக எடுத்து இப்படி பண்ணிட வேண்டியதான். நல்ல ரூட்ஸில் நல்லா சூடாக இருக்குங்க இப்போவே. இன்னும் நல்ல ரூட்ஸில் நீங்கள் வந்து ஹேரில் தடவணுங்கிற அவசியமே இல்லை, நல்ல ரூட்ஸில் தடவினாலே போதும். அண்ட் நல்ல ஸ்மெல். அண்ட் இந்த 3 ஆயில் இப்போ எதுக்கு இது வந்து இந்த டீ ட்ரீ ஆயிலும் பேசிக்காக, அதே மாதிரி உங்களுக்கு லாவெண்டர் ஆயில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற ஃபண்டமெண்டல் விஷயத்தை முதல் மாற்றி ஆகணும்ல. ஹேர் க்ரோத் ஆகணும்னா, இப்போ ரோஸ்மேரி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா பேசிக்காக உங்களுக்கு வேறு ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ டேண்ட்ரஃபோ இருந்தால் அதை முதல் நம்ம எடுத்தாகும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸாக இருந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத்தில் உங்களுக்கு வந்து பாடி வந்து ஒத்துழைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 3 ஆயிலும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறோம். அவ்வளோதான் பாருங்க, 5 நிமிஷம் நல்ல ஆயிலை வந்து எடுத்தாச்சு. நம்ம மூச்சு எல்லாம் தடவி உச்சி தான் மெயின். செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் கேர் பண்ணிட்டு அழகாக நீங்கள் காலையில் ஜஸ்ட் ஒரு 5 minutes 5 to 10 minutes எழுந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு உங்கள் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்க, இல்லை உங்கள் ஒர்க் அவுட்டோ எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிங்க. அது பேலன்ஸ் இருக்கிற ஆயில நல்லா இந்த நுனி, மெயினாக நுனியும் உங்களுக்கு உங்களோட ஸ்கேல்ப் ரூட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி போட்டு நல்லா இழுத்து இப்படி கொண்டையை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு டெய்லி ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டம். டெய்லி ப்ராசஸ் ஆயில் போட்டுட்டு ஹேர் பாத் எடுக்க முடியாது. இல்லை ட்ராப் ஆயில் தான் போட போகிறோம், வீட்டில் தான் இருக்க போகிறோம்னா கொஞ்சமாக நைட்டில் அந்த ஆயில் இப்படி லேசாக தடவிட்டு இந்த ரூட்ஸ் நான் சொன்னேன் இல்லை வகுடு எடுக்கிற இடம், அந்த இடம் மட்டும் தடவிட்டு நீங்கள் தூங்கலாம். ரொம்பவே நல்லது. இந்த லாவெண்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது நல்ல தூக்கம் வருங்க. ஐ ஸ்வேர், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீன் பண்ண போகிறீங்கன்னா வீக்லி த்ரைஸ். இப்போ டியூஸ்டேல தலை குளிப்பாங்க, டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி தலை குளிப்பாங்க. இன்பிட்வீன் ஒரு நாள். இல்லை நீங்கள் வெளியில் ரொம்ப போய் வேர்த்து கொட்டியிருக்கீங்க. பேசிக்காக ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா வேர்த்து கொட்டுறது, அதே மாதிரி நிறைய பொல்யூஷனில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த காரில் இல்லைங்க, பொல்யூஷனில் ட்ராவல் பண்ணுற விஷயம் அப்படி நம்ம பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஹேர் பாத் எடுத்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் 4 times a week 3 times a week மினிமம் நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஹேர் பாத் எடுக்கணும். இந்த மாதிரி ஓவர் பொல்யூட்டட் ஏரியா, இல்லை நீங்கள் வேர்த்து கொட்டுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, லாங் ஹேர் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பாத் எடுத்து தான் ஆகணும். வெறுமே அதுவும் ஹேர் பாத் உடனே வந்து எடுத்தாலும் ஜலதோஷம் பிடிக்கும். நீங்கள் நல்லா வேர்த்ததை வந்து நல்லா தொடச்சிட்டு ஹேர் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் பாத் எடுக்கணும். அண்ட் இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் இதெல்லாம் தடவும் போது இல்லை
உள்ள ஆக்சுவலாகவே ரொம்ப அழுக்கா. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இந்த மாதிரி ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு குளிக்கிறேன். ஆயில் போடும்போதே 10 தலைமுடி தானா கையில வரும். ஏன்னா எல்லாமே வீக்கா இருக்கும்ல, ஆல்ரெடி நம்மளுக்கு உள்ள வந்து ரெசிடியூஸ் லைக் என்னன்னா அழுக்கு, டேண்ட்ரஃப் இதெல்லாம் நிறைய முதலே இருக்கும்போது இந்த ஆயில் தடவினாலும் உதவாது. தலைக்கு குளிங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், ஹேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், அப்போ ஆயில் அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்றுக்கு தான் தலை குளிச்சேன், இந்த ஆயில் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் ஃபங்க்ஷன் போகும்போது அழகாக ஹேர் பாத் எடுத்துகிட்டு போவேன். அதுதான் ப்ரொசீஜர். ஆயில் போடணும்னா அப்போவுமே ஹேர் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இதை ரெகுலர் யூஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா, டெய்லி யூஸஸ், டெய்லி இல்லாமல் பேசிக்காக ஒரு 1 month 2 months 3 monthsக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த 3 ஆயிலும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. இந்த ஆயில் காய்ச்சறது, வீட்டில் காய்ச்சி அந்த மூலிகை போட்டு இந்த மூலிகை போட்டு பண்ணுறது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். பட் இது சிம்பிளாக ஓவர் த கவுண்டர் கிடைக்கிறதுனால ஈஸி மெத்தட் கேரட். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஹேர் பாத் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நான் ரெடி ஆகுவேன், உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க நான் முதல் போய் ரெடியாக. இது வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணதுங்க. நான் ஹேர் ப்ளோ எப்போவுமே ஹேர் ட்ரை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ப்ளோ பண்ணலை, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணது. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப அழகாக வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி இந்த மாதிரி ரெகுலராக ஆயில் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இன்னொரு ட்ரிக்கு சொல்லி கொடுக்கட்டுமா, ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு? எப்போவுமே ப்ரஷ் பண்ணும்போது, இப்போ நான் ப்ரஷ் ஏற்கனவே அது பண்ண விஷயம், ப்ரஷ் பண்ணும்போது தலைகீழாக போட்டு, அதாவது இங்கேருந்து இப்படி வராமல் பின்னாடியிலேருந்து வாருங்க, இப்படி தலைகீழாக இப்படி போட்டு வாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஃபாலே ஆகாது. அண்ட் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம ரிட்டன் வரும்போது நல்ல ஒரு பவுன்ஸும் கொடுக்கும் ஹேர். ஸோ இதுதான் ட்ரிக்கு. அண்ட் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும், அது எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்லி சூப்பராக உங்களை காப்பாற்றும். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ். பாய்.